ஹாய், வெல்கம் டு பேசிக்ஸ் வித் பரத். இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா ஆன்டி டேண்ட்ரஃப். நான் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணேன் இந்த டேண்ட்ரஃபால, அதுல இருந்து எப்படி வெளியே வந்தேன், அது இந்த வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுக்குறேன். எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணா இந்த டேண்ட்ரஃப்லாம் உங்களை விட்டு கம்ப்ளீட்டா போகும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் எம்பாரசிங்கா ஆக்வர்டா ஃபீல் பண்ண சிச்சுவேஷன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்றேன். உங்களை நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன, இச்சிங். லைட்டா தலை இச் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். லைட்டா சொறி இல்லாம தலையை லைட்டா சொரிஞ்சா ஸ்னோ மாதிரி மண்டையில இருந்து கொட்டும். அங்கங்க சதறி விடும். அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தலை ஸ்லோவா தட்டி விடுவேன். ஆனால் நிறைய பேர் பார்த்துட்டு, என்ன ப்ரோ தலையில டேண்ட்ரஃப் இருக்கிற மாதிரி இருக்குன்னு கேட்பாங்க. எனக்கும் தெரியும் டேண்ட்ரஃப் இருக்குன்னு, ஆனா தெரியாத மாதிரி அப்படி அப்புறம் எங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன். திரும்ப அவங்க போய் டாக்டராக மாட்டிட்டு, ப்ரோ பியர் ஷாம்பு யூஸ் பண்ணுங்க, அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க, இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் சொல்லுவான். ஆல்ரெடி எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணி தான் ஒண்ணுமே வேலைக்காலும் அமைதியா உட்காந்துருப்பேன். ரெண்டாவது கொடுமை என்னன்னா சலூன் போறது. பயமா இருக்கும். ஆக்சுவலா ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு, நான் இப்படிதான் சலூனுக்கு போயிட்டேன் ஹேர் கட் பண்ணலான்ட்டு. அவன் வெட்டிட்டே இருக்கும்போது அவனுக்கு கண்ணில் தென்பட்டுருச்சு டேண்ட்ரஃப் இருக்குன்னு. தொடங்கிட்டான், ப்ரோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க ப்ரோ, இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க ப்ரோ, கம்ப்ளீட்டா உங்க ஸ்கேல்பே கிளீன் பண்ணிடலாம் ப்ரோ, உங்க டேண்ட்ரஃப் உங்க மண்டியில இருந்து கண்டிப்பா போயிடும் ப்ரோ அப்படின்னு சொன்னான். ஆனா கண்டிப்பா அது போகாது. டேண்ட்ரஃப் வந்துருச்சுன்னா ஒரு சில பேருக்கு வேணா கம்ப்ளீட்டா போகும். நீங்க கடைசி வரைக்கும் நல்ல ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணியே ஆகணும். அப்புறம் இதெல்லாம் தாண்டி வந்தா வீட்லயே சொல்லுவாங்க, வெங்காயத்தை அரைச்சி தலையில தேய்ச்சிக்கோ, எலுமிச்சம்பழத்தை பிடிச்சி தலையில விட்டிக்கோ. நான் என்ன ஃப்ரைட் ரைஸ் கடையா வச்சிருக்கேன் எல்லாத்தையும் மண்டையில போடுறதுக்கு. எனக்கு எது பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகணும்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு பாயிண்ட்ல போனா போதும், மயிறு தானே விடவும் முடியல, பயமா இருக்கு. விட்டா மொத்தமும் போயிருது. அதுவும் இல்லாம டேண்ட்ரஃப் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க ஸ்டார்ட் ஆச்சு, அது அப்படியே போய் பின் மண்டை எல்லா இடத்துக்கும் டேண்ட்ரஃப் ஆகுது. என்னால என்ன எதுவுமே பண்ண முடியல. இச் ஆகும் போதெல்லாம் வெளியாகும், சொரிஞ்சேன்னு வைங்களேன், அங்கங்க செதறும். அதை பார்க்கும் போதே ஒரு மாதிரி என்னடா இது மண்டை அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கும். மண்டை ஃபுல்லா ட்ரை ஆயிடும். ட்ரை ஆனாலும் பிரச்சனை, ஆனா ட்ரை ஆகனாலும் பிரச்சனை. காலையில பார்த்தா ஒரு மாதிரி தலை ஃபுல்லா ஆயிலா வெட்டா அந்த மாதிரி இருக்கும். இச்சிங்கா இருக்கேன்னு பார்த்தா ஒரு ஆயிலா அது கூட சேர்ந்து டேண்ட்ரஃபா இருக்கும். கஷ்டமா இருக்கும். இதை பார்க்கும்போது என்னடா இது நமக்கு மட்டும் தான் இப்படிதான் இருக்கா, அப்படியே நொந்து போயிடுவேன் எப்பவுமே. கடைசியா ரொம்ப நொந்து ஓகே நிறைய தேட தொடங்கிட்டேன். வேணாம், ஏதாவது புதுசா மெடிசன் ஏதாச்சும் இருக்கா, டாக்டர்கிட்ட போலாமா, எல்லாமே யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா எனக்கு முடியல. தலை அரிச்சோம் அப்படி டேண்ட்ரஃபும் கொட்டும், முடியும் சேர்ந்து கொட்டும். ரூம் ஃபுல்லா முடியாவே இருக்கும் அதுவே. ஸோ அதெல்லாம் ரொம்ப தேடி பார்த்துட்டு ஆன்லைன்ல ஒரு யூடியூபர் ஒரு பேர் எனக்கு தெரியல, அவர் ஒரு ஆக்சுவலா ஒரு டாக்டர்னு நினைக்கிறேன். அவரு ஒரு ஷாம்பு சஜஸ்ட் பண்ணாரு, ஸ்கேல் பிளஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த ப்ராடக்ட் இப்போ நான் காட்டுறேன். இதுதான் அந்த ப்ராடக்ட், ஸ்கேல் பிளஸ். செம்ம ப்ராடக்ட். பேசிக்கா என்ன நான் சொல்றேன், மற்ற ஷாம்புக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நீங்க நார்மலா யூஸ் பண்ற அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர், டவ், பேண்டீன், வேற என்ன ஷாம்பு வந்தாலும் இருக்கிற கெமிக்கல் அதுல கண்டிப்பா இருக்காது. அது என்ன கெமிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெப்டோகோனசோல். அந்த கெப்டோகோனசோல் வந்து ஒரு ஆன்டி ஃபங்கல் கெமிக்கல். அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, அந்த ரிங் வார்முக்கு இருந்தா சரியாயிடும், டேண்ட்ரஃப்க்கு போயிடும், இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தா போயிடும். ஆக்சுவலா பர்டிகுலர் ஸ்கேல்ப்ல இருக்கிற ஸ்கின் கேப்லாம் பேசிக்கா போயிடும். ஸோ இந்த கெப்டோகோனசோல் இருக்கனால உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்காது, இச்சிங் ப்ராப்ளம் இருக்காது. அதான் இந்த ஷாம்பு கிளைம் பண்றாங்க. ஸோ இந்த ஷாம்பு நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டேண்ட்ரஃப்க்கு ஹெல்ப் ஆகும். இச்சிங் ரொம்ப கம்மியாயிடும். ஆக்சுவலா இச்சிங் இருக்காது, ஹேர் ஃபால் ரொம்ப கம்மியாகும். நான் பர்சனலா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் இது ஒரு 2-3 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லாவே இருக்கு. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி இங்க ஹேர் வாஷ் நல்லா வாஷ் பண்ணிட்டு குளிக்கும் போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கையில எடுத்துட்டு டைரக்டா தலையில அப்ளை பண்ணுங்க. நல்லா ஒரு 3 மினிட்ஸ் நல்லா அப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாஷ்ல நுரை எதுவுமே வராது. ஆக்சுவலா எனக்கு ஒரு இது இருக்கு, நுரை வந்தா அந்த ஷாம்பு ஒர்க் ஆகுதுன்னு நானே நினைச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் நானும் நினைச்சேன் அந்த ஷாம்பு ஒர்க் ஆகலாம், எல்லா ஷாம்பு போல எதுவும் நம்மளை ஏமாந்துட்டோம் மறுபடியும் நினைச்சேன். பட் இல்ல, விடாம வச்சா ட்ரை பண்ணேன். சுத்தமா எனக்கு ஃபோமே வரல தலையில. பட் 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வாஷுக்கு 3 மினிட்ஸ் கண்டிப்பா உங்க ஷாம்புக்கு தலையில இருக்கணும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நீங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு திரும்ப அப்ளை பண்ணணும். திரும்ப அகைன் நல்ல ஜென்டிலான ஒரு மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி 3 நிமிஷத்துக்கு பேசிக்கா 2 வாட்டி இந்த தலையில அப்ளை பண்ணணும் ஒரு பாத்துல. இது அப்படியே ரெகுலரா வீக்லி 3 வாட்டி பண்ணணும். நான் ஒரு நாள் விட்டு பண்ணுவேன். மண்டே பண்ணேன்னா அடுத்து வெனஸ்டே பண்ணுவேன், அப்புறம் ஃப்ரைடே பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரொட்டீன்ல வச்சுக்கோங்க. செம்மையா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கம்ப்ளீட்டா போயிடுது. ஆனா ஒன்னே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், டேண்ட்ரஃப் வந்துச்சுன்னா அது கம்ப்ளீட்டா போகாது, கண்ட்ரோல்ல தான் வச்சுக்க முடியும். அது எப்படிங்க உங்க கையில தான் இருக்கு. ஸோ ரெகுலரா அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஷாம்பு மட்டும் இல்ல, அது கூடவே இந்த மினிமலிஸ்டோட ஆன்டி டேண்ட்ரஃப் சீரமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்னிங் 3 to 4 drops நான் ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு நல்லா ஜென்டலா மசாஜ் பண்ணுவேன். மசாஜ் பண்ணிட்டு ஒரு 1 hour கழிச்சுட்டு அப்படியே குளிக்க போயிடுவேன். குளிக்கும் போது அப்புறம் அந்த ஷாம்பு அப்படி யூஸ் பண்ணுவேன். இந்த ரொட்டீனே நீங்க ஒரு செட் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா டேண்ட்ரஃப் வந்து செம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். உங்க ஹேர் கொட்டாது, எங்கேயுமே அந்த டேண்ட்ரஃப் செதறாது, அந்த மாதிரி ஆக்வர்ட் ஃபீலிங் வராது, கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம் எல்லா இடத்துலயுமே. ஏன்னா நான் ஃபீல் பண்ணிருக்கேன், அதனால சொல்றேன். சும்மா கையை வச்சாலும் அங்கங்க தெரிக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க இந்த சீரம் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த எது ப்ராப்ளமே இருக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டேண்ட்ரஃப் கவலை உங்களுக்கு இருக்கவே செய்யாது.
மறுபடியும் நான் மைண்ட்ல வச்சுக்கோங்க, டேண்ட்ரஃப்ங்கிறது கண்ட்ரோலா தான் வைக்க முடியும். அது கம்ப்ளீட்டா போகாது நீங்க டாக்டர்கிட்ட போய் கம்ப்ளீட்டா ட்ரீட்மெண்ட் பண்ற வரைக்கும். பட் டேண்ட்ரஃப்க்கு ட்ரீட்மெண்ட் தேவையான எனக்கு தெரியல, நான் பண்ணல. பேசிக்கா நான் அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. பேசிக்கா ஒன்னே ஒன்று மட்டும் நீங்க எப்பவுமே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் அதை ஃபாலோ பண்ணல, இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எப்போ நீங்க வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் கண்டிப்பா ஸ்கேல்பை வாஷ் பண்ணிடுங்க. கண்டிப்பா ஸ்கேல்ப் எப்பவுமே கிளீனா இருந்தா டேண்ட்ரஃப் கொஞ்சம் கம்மியாகும், அதுவும் ஹெல்ப் பண்ணும் கம்மியாகிறதுக்கு. ஸ்கேல்ப் எப்பவுமே கிளீனா இருக்கிறது மேண்டேட்டரி, அதை நீங்க கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்பவுமே ஹெல்மெட் மாட்டுறீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாஸ்க் ஏதாவது தலையில மாட்டிட்டு ஹெல்மெட் மாட்டுங்க. ஏன்னா ஹெல்மெட்டுக்குள்ள இருக்கிற அந்த வேர் ஸ்வெட்டே உள்ள போய் அப்சர்வ் ஆகி ஒரு மாதிரி டேண்ட்ரஃபா கன்வெர்ட் ஆகும் ஒரு மாதிரி. ஸோ அது அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஷாம்புவும் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பாக்குறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. பாய்.